உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. வெல்கம் டு துளிர் ஐஏஎஸ் அகாடமி. எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 23க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். சைக்காலஜியில் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவு மற்றும் டேட்டா இன்டர்பிரேஷன், பை சார்ட். இங்கிலீஷ் பார்ட்டில் அப்ரிவேஷன்ஸ் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கேள்வி 101. இரண்டு பகடைகள் ஒன்றாக உருட்டப்படும் போது இரு பகடைகளிலும் ஒரே முகங்கள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு டேஷ் ஆகும். ஓகே, ரெண்டு பகடை, 2 டைஸ் நம்ம உருட்டுறோம். 2 டைஸ் உருட்டினால நமக்கு டோட்டல் ப்ராபபிலிட்டி என்ன? 36. டோட்டல் சான்ஸ் 36. நம்ம நம்பர் எப்படி இருக்கும்? 1 2 3 4 5 6 இருக்கும். அப்ப நமக்கு ரெண்டும் ஒரே முகமா இருக்கணும். ரெண்டும் ஒரே முகமா இருக்க நமக்கு எவ்வளவு சான்ஸ்? 1 1 2 2 3 3 4 4 5 5 6 6 அப்படின்னு நமக்கு 6 வாய்ப்பு தான் இருக்கு. அப்ப 6/36 நமக்கு இந்த கொஸ்டின் எப்படி ஆன்சர் வரும்? மொத்தம் 36 சான்ஸ். ரெண்டும் ஒரே முகங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 6. 1 1 2 2 இதே மாதிரி நமக்கு மொத்தம் 6 சான்ஸ் இருக்கும். இதை கட் பண்ணோம்னா 1/6. 101வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1/6. கேள்வி 102. கேள்வி 102. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படுகின்றன. 2 பகடைகளிலும் ஒற்றை முக மதிப்பு கிடைக்க நிகழ்தகவு காண்க. என்ன சொல்றாங்கன்னா, டைஸ் உருட்டுறாங்க, ரெண்டும் ஒரே நம்பரா இருக்கணும். அந்த ஒரே நம்பர் என்னவா இருக்கணும்? ஆட் நம்பர்ஸா இருக்கணும். ரெண்டும் ஒரே நம்பரா இருக்கிற வாய்ப்பு என்னன்னா நமக்கு 1 1 அப்புறம் 3 3 5 5 மொத்தம் நமக்கு ஒரே நம்பரா இருக்கிறதுக்கான வாய்ப்பு 6 தான். போன கொஸ்டின்ல பார்த்தோம். அதுல ஆட் நம்பர்ஸா ரெண்டுமே இருக்கிறதுக்கான வாய்ப்பு 3 தான். ஸோ ஆன்சர் 3/36 அடிச்சோம்னா 1/12. ஆப்ஷன் டி. 102வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1/12. கேள்வி 103. ஒரு பகடை உருட்டப்படும் போது 6ஐ விட பெரிய எண் கிடைப்பதற்கான நிகழ்தகவு என்ன? நமக்கு 6 மணி தான் டைஸ்ல இருக்கும். 1 2 3 4 5 6 தான் ஒரு டைஸ் தான். மேக்ஸிமம் சான்ஸே 6 தான். 6 விட பெருசா இருக்க சான்ஸே இல்லை. 103வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 0. கேள்வி 104. இரு பகடைகள் ஒரே சேர உருட்டப்படுகின்றன. முக எண்ணை கொண்டு அமைக்கப்படும் ஈரெழுத்து எண் 4ஆல் வகுப்படும் எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவு காண்க. ஸோ நமக்கு என்ன சொல்றாங்கன்னா, டைஸ் 2 டைஸ் ஊட்டி விடுறாங்க. அப்போ மொத்த சான்ஸ் 36. ஆனா நமக்கு கிடைக்கிற 2 ஃபேஸஸ் இருக்கு பார்த்தீங்களா? அந்த நம்பர் 2ஐயும் சேர்த்து பார்க்கும்போது 4ஆல் வகுப்பட வேண்டும். அப்போ நமக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வாய்ப்புகள். 1ல என்ன வாய்ப்பு இருக்கும் பார்த்தோம்னா 1,2 பார்த்தா 12 வாய்ப்பு இருக்கு, வகுப்படும். அதுக்கப்புறம் 1ல 1 3 1 4 எழுத முடியாது. 1 6 1,6 16 வகுப்படும். 2ல என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு 2ல என்ன வாய்ப்பு சொல்லலாம்? 2,1 2,2 2,3 வாய்ப்பு இல்லை. 2,4 2,4 மட்டும் தான் நமக்கு வாய்ப்பு, வேற எதுவுமே சான்ஸ் இல்லை. 3ல 3,2 3,2 மட்டும் தான் நமக்கு ஒரே வாய்ப்பு. அதுக்கப்புறமா 3,6 36. 4ல நம்ம என்ன வாய்ப்பு சொல்லலாம்? 4ல வந்து பார்த்தோம்னா நமக்கு நேரம் என்ன எங்க போயிடலாம்? 4,4 44ன்னு சொல்லுவோம். ஸோ 5ல நம்ம ட்ரை பண்ணோம்னா 5,2 52 5,2 52. அதுக்கப்புறமா 5,6 56 வகுப்படும். 6ஆம் வாய்ப்பாடுல நம்ம என்ன சொல்லலாம்? 6 டேபிள் வரும்போது 6,4 ஏன்னா 60 4 15 60. அப்போ 64 மட்டும் தான் ஒரே வாய்ப்பு. ஸோ மொத்த வாய்ப்புகள் எத்தனை பாருங்க? 4 8 9. மொத்த வாய்ப்புகள் 9. சான்சஸ் 36. அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 1/4. 104வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1/4. கேள்வி 105. நன்கு கலைக்கப்பட்ட சீட்டுக்கட்டிலிருந்து ஒரு ராஜா அல்லது ஒரு ராணி அல்லது ஒரு படை வீரன் வருவதற்கான நிகழ்தகவு. நம்ம சீட்டுக்கட்டில் பார்த்தோம்னா மொத்தம் 52 கார்ட்ஸ். அதில் ராஜா எத்தனை இருப்பாங்க? 4 ராஜா இருப்பாங்க, 4 ஜாக் இருப்பாங்க, 4 குயின் இருப்பாங்க. இவங்க எல்லாருமே 4 4 4 இருப்பாங்க. நமக்கு ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு ஆர் அப்படின்னு கொடுத்தாங்கன்னு பிளஸ்ன்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டியை பொறுத்தளவு ஆர்னு கொடுத்தா நம்ம பிளஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போனா 4 ராஜா 4 குயின் 4 ஜாக் 4 3ஐயும் கூட்ட வேண்டியதான். 4 + 4 + 4 12. மொத்தம் சீட்டுக்கட்டில் 52 கார்டுகள். சீட்டுக்கட்டில் மொத்தம் 52 கார்டு. ஸோ நம்ம இதை என்ன பண்ணலாம்? 4ல் அடிப்போம். 4ஆல் கட் பண்ணோம்னா எத்தனை டைம்ஸ் வரும்? 3 முறை 13. 3/13. 105வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 3/13.
கேள்வி 106. 2 நாணயங்கள் ஒன்றாக சுண்டப்படும் பொழுது இரண்டிலும் வெவ்வேறு முகங்கள் கிடைக்க நிகழ்தகவு காண்க. நம்ம காயின்ஸை பொறுத்தளவு டோட்டல் கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். காயின்ஸ் மொத்தம் எத்தனை பக்கம் 2, எத்தனை த்ரெட், எத்தனை காயின்ஸ், அதாவது பவர்ல போடும் தான் 2 power 2 4, மொத்தம் 4 சான்ஸ். அதுல 2 வேற வேற 4 சான்ஸ் என்னென்ன இருக்கும்? ஒன்னு ஹெட்டா இருக்கலாம், இன்னொன்னு ஹெட் டெயில், டெயில் ஹெட், டெயில் டெயில். அப்ப வேறு வேறு இருக்க வாய்ப்பு எத்தனை? 2 தான். அப்ப கட் பண்ணோம்னா 1/2. 106 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 1/2. கேள்வி 107. 1,2,2,2 என்ற எண்களுடைய இரு பகடைகள் சுண்டப்படும் போது வெவ்வேறு எண்கள் கிடைக்க நிகழ்தகவு என்ன? வேற வேற எண் கிடைக்கணுமா? ரைட்டா? சோ வேற வேற எண் கிடைக்கணும்னா நமக்கு எத்தனை 2 இருக்கு பாருங்க. 1 2 3 4 5 5 2 இருக்கு. அப்ப இந்த 1 கூட வரும்போது ஒரு சான்ஸ். ஓகேங்களா? 1 கூட வரும்போது எத்தனை கிடைக்கும்? வேற வேற சான்ஸ் கிடைக்கும் நமக்கு. 2 என்ன பண்ணும்? 1 கூட வரும்போது நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். அப்ப 5. அதே மாதிரி 1 ஃபர்ஸ்ட் சான்ஸ் 1 அதை விட்டுருவோம். 2 கூட வரும்போதெல்லாம் வேற வேற சான்ஸ். அப்ப 1க்கு எத்தனை? அதே 5. சோ பிளஸ் 5. 1 எடுத்து எழுதும்போது எப்படி எழுதுவோம்? 1 2 1 எழுதிடுவோம். அது ஒரே நம்பர் விட்டுருங்க. 1 2 திரும்ப 1 2 1 2 1 2 1 2 5 முறை எழுதுவோம். அந்த 5 2 2 1 அப்படின்னு முதல் நம்பர் மட்டும் வரும். மிச்சம் எல்லாம் 2 2 வரும். 5 மொத்தம் 5 5 10. அப்ப 10 வாய்ப்பு. மொத்த வாய்ப்பு 6 டைஸ் தான். 1 2 3 4 5 6. சோ மொத்த வாய்ப்பு 36. 10/36. 107வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 10/36. கேள்வி 108. ஒரு சீரான பகடையை உருட்டும் போது ஒரு இரட்டை எண் அல்லது 3 மடங்கு பெருக்குவதற்கான நிகழ்தகவு. என்ன சொல்லியிருக்காங்க? ஈவன் நம்பர் வரணும், இல்லைன்னா மல்டிபிள் ஆஃப் 3 வரணும். அல்லது அப்படின்னு வந்தாலும் என்ன சொல்லுவோம்? அல்லதுன்னு வந்தாலே பிளஸ், ஆர் வந்தாலும் பிளஸ் தான் யூஸ் பண்ண போறோம். ஸோ பிளஸ் பண்ணி பார்ப்போம். ஈவன் நம்பர் ஒரு பகடையில் எதெல்லாம் நமக்கு ஈவன் நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 4 6 இது 3. அப்போ மொத்தம் எத்தனை நம்பர்? 3 நம்பர். ஸோ 3 எடுத்துக்கலாம். 3 நம்பர். அதே மாதிரி இது ஈவன். ஸோ இங்கே எழுதிடுவா ஈவன். அதே மாதிரி 3ஆல் வகுப்படக்கூடியது பார்த்தோம்னா 3 6. இந்த 6 நம்ம 2 தடவை எழுதியிருக்கோம். ஒரு தடவை எடுத்தா போதும். ஸோ இந்த 6 விட்டுறலாம். இப்போ மொத்தம் பாருங்க 1 2 3 4 மொத்தம் 4. டோட்டல் சான்ஸ் ஒரு டைஸ்னா 6 அடிச்சிங்கன்னா 2/3. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2/3. கேள்வி 109. நீங்கள் ஒரு தெருவில் நடந்து செல்கிறீர்கள். நிவிர் சந்தித்தவர்களில் ஒரு புதிய மனிதனை தேர்ந்தெடுக்கவும். அந்த மனிதரின் பிறந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்க நிகழ்தகவு என்ன? நம்ம ரோட்ல நடந்து போறோம், ஒரு ஸ்ட்ரேஞ்சரை பாக்குறோங்கிறாங்க. ஓகே, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. நமக்கு என்ன? சண்டே. நமக்கு அதான். அப்ப மொத்தம் நம்ம என்ன சொல்றாங்க? அவர் பாக்குறவரோட பிறந்த நாள் சண்டேவா இருக்கான ப்ராபபிலிட்டின்னு சொல்றாங்க. வாரத்துக்கு மொத்தம் எத்தனை நாள்? 7 நாள். அதுல ஞாயிற்றுக்கிழமைங்கிறது ஒரு நாள். அப்ப ஆன்சர் என்னது? 1/7. 109வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 1/7. கேள்வி 110. ஒரு பகடை உருட்டப்படும் போது 4ஐ விட பெரிய எண் விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? 4ஐ விட பெருசா இருக்கணுமா? ஒரு பகடைனா மொத்தம் 6 நம்பர் தான். 4ஐ விட பெருசு என்ன சொல்ல போறோம்? 5 6 மொத்தம் 2 சான்ஸ் தான். 2/6 அடிச்சீங்கன்னா 1/3. 110வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1/3. கேள்வி 111. முதல் 20 இயல் எண்களிலிருந்து ஒரு முழு எண் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது. அந்த எண் பகா எண்ணாக இருப்பதற்கான நிகழ்தகவினை காண்க. முதல் 20 நேச்சுரல் நம்பர் இயல் எண்கள் எடுக்கிறோம். அதுல நம்ம பகா எண் என்ன பண்ண போறோம்? நம்ம ப்ராபபிலிட்டி நிகழ்தகவு பிரைம் நம்பர் பகா எண்ணா எடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பகா எண் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். முதல் 20 நம்பர்ல நம்ம பகா எண் நம்ம என்னென்ன சொல்லலாம்? 2 3 5 7 11 13 17 19 இவ்வளவுதான் நம்ம பகா எண். ஸோ மொத்தம் எத்தனை நம்பர் வருது? 1 2 3 4 5 6 7 8 8 பகா எண்கள் வருது. மொத்தம் 20 நம்பர் அடிச்சோம்னா 2 5 2/5. 111 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 2/5. கேள்வி 112. கேள்வி 112. ஒரு நெட்டாண்டில் 53 சனிக்கிழமைகள் கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. நமக்கு லீப் இயர்ல நமக்கு 53 சனிக்கிழமை சொல்றாங்க. ரைட்டா? நமக்கு ஆர்டினரி இயர்னு வச்சுக்கோங்களேன், 52 வாரம் போயிடும். மிச்சம் ஒரு நாள் பேலன்ஸ் இருக்கும். அந்த ஒரு நாளை 1/7 எழுதிடுவோம். நமக்கு லீப் இயர்னு வச்சுக்கோங்களேன், 52 வாரம் போக மிச்சம் 2 நாள் இருக்கும். 52 வாரம் போக மீதம் எத்தனை நாள் இருக்கும்? லீப் இயர்னா நமக்கு 2 நாள் மீதம் இருக்கும். அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ அந்த 2 எழுதிக்கிறோம். மீதம் 2 நாள் எத்தனை நாளா இருக்க வாய்ப்பு இருக்கு? நமக்கு வாரத்துக்கு மொத்தம் 7 நாள். அப்ப மீதம் 2 நாள் 7 நாளா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 112 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 2/7.
கேள்வி 113. நாளை மழை பொழிவதற்கான நிகழ்தகவு 91/100 எனில் மழை பொழியாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. மழை பெய்ய எவ்வளவு வாய்ப்பு? 91/100. அப்ப 100ல 91 போயிட்டா பேலன்ஸ் என்ன? 9/100 தான் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு. நமக்கு அப்படியே டேரக்டா கொடுக்கல, டெசிமல்ல மாத்திருக்காங்க. அப்ப என்ன பண்ணோம்? ஒரு ஜீரோவுக்கு இங்க புள்ளி வைப்போம், இன்னொரு ஜீரோவுக்கு மீடி ஒரு ஜீரோ போட்டு புள்ளி வச்சிருப்போம். சோ 113 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 0.09. கேள்வி 114. ஒரு நபருக்கு வேலை கிடைப்பதற்கான நிகழ்தகவு x/3, வேலை கிடைக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 2/3 எனில் x இன் மதிப்பு. நமக்கு ரெண்டையும் கூட்டா நமக்கு என்ன வரணும்? 1 வரணும். ரெண்டையும் கூட்டினா ஆன்சர் வந்து 1 வரணும். அப்ப பாருங்க, இங்க 2/3 இருக்கு. அப்ப அங்க என்ன இருக்கணும்? 1. எக்ஸ்ங்கிற இடத்துல 1 இருந்தாதான், எக்ஸ்ங்கிற இடத்துல 1 இருந்தாதான் நமக்கு என்ன வரும்? ரெண்டையும் 1ஐயும் கூட்டினா 3/3. சோ ஆன்சர் 1 கிடைக்கும். இந்த கேள்வி 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1 நம்ம டேரக்டா குறிக்கலாம். சால்வ் பண்ணோம்னா x/3 plus 2/3 equal to நமக்கு எப்பவுமே நிகழ்தகவு டோட்டலா எல்லாத்தையும் கூட்டினா ஆன்சர் 1 கிடைக்கணும். இப்போ பாருங்க 3 காமன். சோ 3 காமன்னா மேல இருக்கிறத ஆட் பண்ணலாம். எல்சிஎம் எடுத்துப்போம். 3 x plus 2 equal to 1. 3 அந்த சைடு போச்சுன்னா x plus 2 equal to 3. 2 அந்த பக்கம் போகும்போது மைனஸ் ஆகும். x equal to 1. 114 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 1. கேள்வி 115. T20 மட்டைப்பந்து போட்டியில் ராசு 50 பந்துகளை எதிர்கொண்டு 10 முறை 6 ஓட்டங்களை எடுத்தார். அவர் எதிர்கொண்ட பந்துகளில் ஒரு பந்தை சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுத்த போது அதில் அவர் 6 ஓட்டங்கள் எடுக்காமல் இருப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ மொத்தம் என்ன பண்ணிருக்காங்க? 50 பால்ல 10 முறை 6 அடிச்சிட்டார். அவங்க என்ன சொன்னாங்கன்னா 6 அடிக்காததுக்கான சான்சஸ் என்னன்னு கேட்கிறாங்க. அப்ப 50 பால்ல 10 பால் 6 அடிச்சிருக்காருன்னா மிச்சம் எத்தனை பால் அவர் 6 அடிக்கவே இல்லை? 40 பால் 6 அடிக்கல. மொத்த பால் 50 அடிச்சோம்னா 4/5. 115 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 4/5. கேள்வி 116. பின்வருவற்றுள் எது ஒரு நிகழ்ச்சியில் நிகழ்தகவாக இருக்க முடியாது? நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். நம்ம பார்த்ததெல்லாம் பாருங்க, ஒன்று நம்ம வந்து ஃபிராக்ஷன்ல எழுதிருப்போம், அப்படி இல்லைன்னா ஆன்சர் வந்து வேல்யூ டெசிமல்ல எழுதிருப்போம். அது 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 1 தாண்டி இருக்காது. போன கொஸ்டின் கூட நம்ம சொன்னோம் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி 1 தான் அப்படின்னு 1 வச்சு நம்ம சால்வ் பண்ணோம். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா 0, 0.5, 1, 3 இருக்கலாம். -1 மட்டும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. 116 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி -1. கேள்வி 117. 2 பகடைகள் ஒரு முறை ஊற்றப்படுகின்றன. அதன் மொத்த விளைவுகளில் எண்ணிக்கை என்ன? 2 டைஸ் உருட்டுனால டைஸ் மொத்தம் 6 பக்கம். டைஸ்னாலே மொத்தம் 6 பக்கம். அதில் எத்தனை டைஸ்? ஒரு டைஸ்னா 1 போடுவோம், பவர் 6. 2 டைஸ்னா 6 ஸ்கொயர், மொத்தம் 36. 3 டைஸ்னா 6 கியூபு. அப்புறம் நமக்கு 117 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 36. கேள்வி 118. 20 சிவப்பு நிற பந்துகள் அடங்கிய பையிலிருந்து ஒரு சிவப்பு நிற பந்து கிடைப்பதற்கான நிகழ்தகவு காண்க. சோ மொத்தம் எவ்வளவு சொல்றாங்க? 20 பால். அதுல ஒரு பால் செலக்ட் பண்ணுமா? அப்ப என்ன ஆன்சர்? 1/20. 118 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 1/20. நம்ம 1 குறிச்சிட கூடாது. தப்பு பண்ற இடம் அவசரத்துல 1 குறிச்சிருவோம். ப்ராபபிலிட்டினாலே அந்த டோட்டல் சான்ஸ் பை டோட்டல். கேள்வி 119. 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவு. சோ என்ன சொல்றாங்கன்னா குடும்பத்துல மொத்தம் 2 சைல்டு. அப்ப 2 சைல்டுங்கும் போது என்னென்ன சான்சஸ் இருக்கு? டோட்டல் சான்சஸ் நமக்கு 1, 2மே பாயா இருக்கலாம் குழந்தை, ஒரு பாய் ஒரு கேர்ளா இருக்கலாம், இல்ல ஃபர்ஸ்ட் கேர்ள் நெக்ஸ்ட் பாயா இருக்கலாம், இல்லைன்னா 2 கேர்ள் பேபி இருக்கலாம். ஒரு வீட்டில் 2 பாய் பேபி இல்லை 2 கேர்ள் பேபி இருக்கலாம், இல்லை 2ம் கலந்து கூட இருக்கலாம். அப்போ மொத்தம் 4 வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் 4. அதுல குறைந்தது என்ன சொல்லிருக்காங்க? அட்லீஸ்ட் 1 கேர்ள் பேபியா இருக்கணும். குறைந்தது ஒரு பேபியா, 2 கேர்ள் இருந்தா பிரச்சனை இல்லை. அப்ப பாருங்க 1, 2, 3 மொத்தம் 3 வாய்ப்பு. அப்ப 3/4. 119 கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 3/4. கேள்வி 120. 1 முதல் 100 எண்களை கொண்ட சீட்டுகளில் இருந்து ஒரு சீட்டு வர்க்க எண்ணாக கொண்ட சீட்டாகவும் அது கனமூலம் இல்லாத சீட்டாகவும் இருக்க நிகழ்தகவு. 1ல இருந்து 100ங்கிறாங்க. அப்ப 100ங்கிறதே ஸ்கொயர் நம்பர் தான். 100ங்கிறது நம்ம என்ன நம்பரோட ஸ்கொயர்? 100ன்றது நமக்கு 10 ஸ்கொயர். அப்போ மொத்தம் 10 எண். மொத்தம் டோட்டலா 10 எண். ஆனா என்ன சொல்லியிருக்காங்க? நமக்கு ஒரு சின்ன அதுல ஒரு க்ளூ சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ப்ராபபிலிட்டி உங்களுக்கு அது ஸ்கொயர் நம்பரா இருக்கலாம், ஆனா கியூப் நம்பர் இருக்கக்கூடாது. 10 ஸ்கொயர் நம்பர். அதுல இந்த 10 ஸ்கொயர்ல எதெல்லாம் கியூப் நம்பரா இருக்கும் அப்படின்னு பார்ப்போம். நமக்கு 1 ஸ்கொயர் 1 தான், 1 கியூபும் 1 தான். அப்போ 1 ஒரு நம்பர் போயிடுச்சு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 ஸ்கொயர் 64, 4 கியூபும் 64. அப்ப அந்த 64 தூக்கிடணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1ஐயும் 64ஐயும் ரிமூவ் பண்ணிடணும் அந்த ஸ்கொயர் நம்பர் லிஸ்ட்ல இருந்து. ஸோ 10ல இருந்து 2 நம்பர் ரிமூவ் பண்ணிட்டோம்னா பேலன்ஸ் 8.
120வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8. மொத்தம் 8, டோட்டல் வேல்யூ 100. 8/100. 120வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 8/100. நம்ம 121 23 வரை நம்ம பை சார்ட் பார்க்கலாம். ஸோ பை சார்ட் பார்த்தோம்னா நம்ம டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ மொத்தம் கொடுத்துருக்காங்க. மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 9000 ரூபா சம்பாதிக்கிறாங்க. அதை வச்சு நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல் கேள்வி 121வது கேள்வி பாருங்க. பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஃபார் ஃபுட் எக்ஸ்பென்சஸ். உணவுக்காக அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு நம்ம கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ உணவுக்காக பார்த்தீங்கன்னா பாருங்க 144 டிகிரி செலவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சார் நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த பை சார்ட்ல பொறுத்தளவு டிகிரி கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கேட்கறாங்க. நமக்கு டிகிரி கொடுத்துருக்காங்க, டிகிரி தீட்டான எழுதிக்கிற கொடுத்துட்டு நமக்கு பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வச்சு நம்ம கொடுத்துருக்க டிகிரி எப்பவுமே மொத்தம் சர்க்கிள்னா 360 டிகிரியா, மொத்தம் 360 டிகிரி. ஸோ அவங்க கொடுத்துருக்க டிகிரி by 360 நமக்கு பர்சன்டேஜ் வேணும், அதனால into 100. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ண போறோம். இந்த கேள்வியை பொறுத்தளவு பாருங்க 144 டிகிரி by 360 நமக்கு பர்சன்டேஜ் வேணும், அதனால 100. ஏன்னா சதவீதத்தில் ஆன்சர் கேட்டிருக்காங்க. அடிச்சோம்னா 0க்கு 0. 36ல் 144 அவங்க நல்லா தெரிஞ்ச நம்பர் 44 டைம்ஸ். ஏன்னா 36 × 2 72. அது மாதிரி 72 × 2 தான் 144. 36 4 முறை அடிக்கலாம். 4ஐயும் 10ஐயும் பெருக்கணும்னா 40. ஸோ நமக்கு 121வது கேள்விக்கான விடை உணவிற்காக செலவிடும் சதவீதமானது 40%. ஆப்ஷன் டி. கேள்வி 122. மருத்துவத்திற்காக செலவிடப்படும் சதவீதமானது பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஸ்பெண்ட் ஃபார் மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் இஸ். மருத்துவம் மெடிக்கல் பாருங்க 72%. நமக்கு பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்ப என்ன பண்ணுவோம்? by 360 × 100 100ஆல பெருக்குவோம். அவ்வளவுதான். 0 அடிச்சா 2, 2ஐயும் 10ஐயும் பெருக்கணுமா 20. 122வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 20%. கேள்வி 123. என்ன சொல்றாங்க? இதர செலவுகள் அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக சொல்லியிருக்காங்க. 108 டிகிரி. 108/160 இதை அடிக்காம நம்ம சொல்லிடலாம். 108ன்னு வச்சுக்காங்களேன், 36 3 டைம்ஸ். அப்போ அடிச்சோம்னா என்ன ஒரு ஆன்சர்? 30% வரப்போகுது. அவ்வளோதான். அடிச்சோம்னா 3. ஸோ 30%. 123வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 30%. கேள்வி 124. நிரந்தர லாபத்தில் பங்குக்கும் அச்சு விலைக்கும் உள்ள வித்தியாசம். ராயல்டி ஆஃப் அ புக் இஸ் லெஸ் இன் பிரிண்டிங் காஸ்ட் பை. ஓகேங்களா? புக்கோட ராயல்டி வந்து பிரிண்டிங் காஸ்டோட எவ்வளவு லெஸ்ஸா இருக்குன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு பாருங்க, நமக்கு பிரிண்டிங் மைனஸ் லாயல்டி அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம சதவீதம் கண்டுபிடிக்கணும். 20, 15 ரெண்டுக்கு வித்தியாசம் எவ்வளோ? 5%. ரெண்டுக்கு வித்தியாசம் 5%. பிரிண்டிங் 20, லாயல்டி 15. ரெண்டுக்கு வித்தியாசம் 5. நம்ம பிரிண்டிங் தான் ஃபர்ஸ்ட், ஏன்னா வித்தியாசம் இங்க இருந்து அங்க வித்தியாசம் பார்க்க போறோம். முதல் நம்பர் எடுக்கணும். 20 × 100 அடிச்சோம்னா 20ஆல் அடிச்சோம்னா எவ்வளவு வரும்? 5 முறை. 5 × 5 25. நமக்கு 124வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 25%. கேள்வி 125லேருந்து 28க்கு நமக்கு பை சார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்க என்னன்னு பார்ப்போம். கேள்வி 125. மாணவர்கள் முதல் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர்களின் விழுக்காடு. ஃபர்ஸ்ட் ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ண மாணவர்களோட பர்சன்டேஜ் கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாருங்க எவ்வளோ டிகிரி? 90 டிகிரி. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? 90/360 × 100. 0க்கு 0 அடிச்சிடலாம். என்ன நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? 5 முறை 18 முறை. 18 × 5 90. 5 × 5 25. 125 கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 25%. கேள்வி 126. மாணவர்கள் 2ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றோர்களின் விழுக்காடு. ஸோ செகண்ட் கிளாஸ்ல எவ்வளவு பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம செகண்ட் கிளாஸ்ல பாருங்க மொத்தம் 126 டிகிரி. ஸோ 126/360 × 100 அடிச்சோம்னா 0க்கு 0 அடிக்கலாம். ஸோ 5 டைம்ஸ் எங்கே? 18 டைம்ஸ். 18ஆல கட் பண்ணோம்னா நமக்கு 7 முறை. 7 × 5 35. 126வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ 35%. கேள்வி 127. ஃபெயில் ஆனவங்களோட விழுக்காடு கேட்டிருக்காங்க. ஃபெயில் ஆனவங்க 36. ஈஸியா 36னா 10% வரப்போகுது. 36/360 × 100. ஏன்னா 0 0 அடிச்சிருவோம். 36 மொத்தம் 10%. 36 நம்ம பார்த்தாலே சொல்லிடலாம். 127வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 10%. கேள்வி 128. மாணவர்கள் 3ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களின் விழுக்காடு. தேர்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணுவாங்க கேட்கறாங்க. தேர்ட் கிளாஸ் மொத்தம் பார்த்தீங்கன்னா 108. தேர்ட் கிளாஸ் மொத்தம் பார்த்தோம்னா நமக்கு 108 டிகிரி. 108 வந்தால் நமக்கு தெரியும் ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறது. நம்ம 108 நம்ம கெஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? 30%. 108 அடிச்சோம்னு வச்சுக்கோங்களேன். 0க்கு 0. 36 அடிச்சோம்னா 3 முறை.
36 3 முறை, அப்போ 3 × 10 30. 108வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 30%. 123 131 வரை இந்த நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஏபிசிடினா என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இஃப் டோட்டல் மந்த்லி இன்கம் ஆஃப் ஃபேமிலி, மாச வருமானம் 3080 ரூபா கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, குடும்பத்தின் மொத்த மாத வருமானம் ரூபாய் 3080 எனில் ஒரு மாதத்திற்கு போக்குவரத்துக்கு எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? போக்குவரத்துக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. போக்குவரத்து பி தான் போக்குவரத்துன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப நமக்கு பி இங்க என்ன 12%. பி வந்து நமக்கு 12%. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம், அந்த 3080ல 12% எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ 3080 நம்ம என்ன பண்ணலாம், 3080 அதுல 12% எவ்வளோ, 0க்கு 0 அடிக்கலாம். வேற கட் பண்ணலாமா, 6 டைம்ஸ் 5 டைம்ஸ், இப்போ 5 டேபிளில் கட் பண்ணி வர மாதிரி இருக்கும். ஸோ மல்டிப்ளை பண்ணி நம்ம இது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஆன்சர் பாருங்க, ரவுண்ட் ஆஃப் தான் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க எப்படியும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், 10% தான் எவ்வளோ வரும், 10%னா 308. 308 1%, ஏன்னா 12% தானே கேட்டிருக்காங்க. அப்போ அது மாதிரி கால்குலேட் பண்ணலாம். அப்போ 1% என்ன பண்ணலாம், 30.8 அப்படின்னா 31 வச்சுக்கோம். 30.8னா 31. 2னா என்ன பண்ண போறோம், 31 × 2 62. 10%னா நமக்கு 308. 1%னா என்ன வரும், 30.8. அதை நம்ம என்ன பண்ண போறோம், 31 ரவுண்ட் பண்ணிப்போம். நமக்கு 12%. 2%னா 62. நமக்கு ரெண்டையும் கூட்டினா 12%. நமக்கு ரெண்டையும் கூட்டினா 12%. 12% = 2 கூட்டினா 370. ஆப்ஷன் சி 129வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 370 rupees. கேள்வி 130. ஒரு மாதத்திற்கு குடும்பம் எவ்வளவு வீட்டு வாடகை செலுத்துகிறது? வீட்டு வாடகை எவ்வளவு கொடுக்குறாங்க கேட்குறாங்கம்மா நமக்கு. ஸோ வீட்டு வாடகை என்னன்னு பார்ப்போம். எஃப் வீட்டு வாடகைனா எஃப் 15%. என்ன பண்ணுறாங்க, 5% கொடுக்குறாங்க. மொத்தம் எவ்வளோ, 3080 ரூபா. 5% கேட்டிருக்காங்க. அப்போ 10% என்ன பண்ணுவோம், நமக்கு டோட்டல் 3080. 10னா ஒரு 0 கட் பண்ணிடுவோம். கட் பண்ணி 308 எழுதுவோம். 5னா நமக்கு இதில் பாதி, 308ல் பாதி. ஸோ 5க்கு என்ன பண்ண போகிறோம், 308ல் பாதி. 308ல் பாதி என்ன வரும், 150 154. 184. ஸோ ரெண்டையும் கூட்ட வேண்டியதான். ரெண்டையும் கூட்டினா என்ன வரும் பாருங்க, 400 450 458 462. 130வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 462. சதவீதத்தில் நம்ம தெளிவாக இருந்தோம்னாலே நம்ம ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாமா டேட்டா இன்டர்பிரேஷன்ல. சதவீதம் ரொம்ப முக்கியம். சதவீதம் நமக்கு தெரிஞ்சாலே நம்ம சைக்காலஜி பார்ட் மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். கேள்வி 131. ஒரு மாதத்திற்கு ஆடைக்காக எவ்வளவு தொகை செலவிடப்படுகிறது? ஆடை ட்ரெஸ்ஸுக்காக எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படின்னு பார்ப்போம். சி ட்ரெஸ்ஸுக்காக பார்த்தீங்கன்னா சி தான் ட்ரெஸ். ஸோ அந்த 18%. 18% எவ்வளோன்னு பார்ப்போம். 3080ல் 18 கேட்குறாங்க. ஸோ 10 எடுத்துப்போமே. 10னா என்னது, 308. நமக்கு 18 வரணும். அப்போ என்ன பண்ணுவோம், 20% எவ்வளோ கண்டுபிடிச்சிட்டு 2% எவ்வளோ கண்டுபிடிச்சு ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கலாம். ரெண்டையும் மைனஸ் பண்ணி எழுதுப்போம். மைனஸ் பண்ணால் 18 வரும். ஸோ நமக்கு 20னா என்ன வரும், நமக்கு 10னா 308. அப்போ 20னா 300 × 308 × 2. அப்போ என்ன வரும், நமக்கு 616. 300 600 68 616. நமக்கு 1% என்ன பண்ண போறோம், 1%னா 31. ஏன்னா 30.8 31 எடுப்போம். 2னா 62. 616 - 62. நம்ம ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் பாருங்க, 554. இங்க என்ன வரும், 4. இங்க 1 கேரி வாங்கிக்குவோம். கேரி வாங்கினா 11 5. ஸோ 5 554. 131வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 554. ஸோ நம்ம இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் பர்சன்டேஜ் நம்ம டேரெக்டாக சால்வ் பண்ணலாமா. ஸோ 3080 × 18/100 இந்த மாதிரி நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், கொஞ்சம் ஆன்சர் வந்து டெசிமலில் வரும். அதை நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி எழுதிக்கலாம். கேள்வி 132. கணிதம், ஆங்கிலம், அறிவியல், சமூக அறிவியல் மற்றும் ஹிந்தி ஆகிய பாடங்களில் ஒரு மாணவர் பெறும் மதிப்பெண்களை வரைபடத்தில் உள்ளது. தேர்வில் மொத்த மதிப்பெண்கள் 540 ஆகும். அந்த மாணவர் எந்த பாடத்தில் 105 மதிப்பெண்கள் பெற்றுள்ளார்? அவர் எவ்வளவு 105 மதிப்பெண் பெற்றுள்ளார் கேட்கிறாங்க. ஸோ மொத்தம் நமக்கு மாதம் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, டோட்டல் எக்ஸாமோட மார்க் கொடுத்துட்டாங்க 540. நமக்கு பை சார்ட்ல டிகிரியில கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு என்ன வர போறோம், நமக்கு எவ்வளவு டிகிரின்னு நமக்கு தெரியல. அந்த டிகிரி தெரியல. ஸோ என்ன பண்ண போறோம், எக்ஸ் பை நமக்கு டிகிரியில் கொடுத்தாலே 360 × டோட்டல் மார்க். அதை சால்வ் பண்ணாமல் என்ன வரப்போகுது, 105 வரப்போகுது. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்தா, சதவீதத்தில் கொடுத்தா என்ன பண்ணுவோம், அவங்க எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க பை 100 × டோட்டல் = கிடைக்கும். இங்கே சதவீதத்துக்கு பதிலாக டிகிரி கொடுத்துருக்காங்க. டிகிரிங்கிற வாசி 360 எடுத்துருக்கோம் நம்ம.
0 0 கட் பண்ணுவோம். 0 0 கட் பண்ணோம்னா வேற என்ன பண்ணலாம்? நமக்கு 36 54 பார்ப்போமா என்ன சான்ஸ் இருக்குன்ட்டு. நமக்கு 18 டேபிள் அடிச்சு பார்ப்போமா? 18 டேபிள் அடிச்சா 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் 3 முறை அடிக்கலாம். ஸோ 3ஆல் 105 அடிக்க முடியுமா அப்படின்னு பார்ப்போம். 3ஆல் 105 அடிச்சோம்னா நமக்கு என்ன வரும்? 3 1 35 35 இன்ட்டு 2 35 இன்ட்டு 2னா எக்ஸ் ஈக்குவல் டு 70 டிகிரி. 70 டிகிரி நமக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் நமக்கு 70ல் இருக்கு. ஸோ நமக்கு 132வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி ஹிந்தி. 133 134 கேள்விக்கு நம்ம என்ன ஐடியா பார்க்கலாம். ஒரு குடும்பம் தங்களுடைய வீட்டை புதுப்பிக்கும் செலவு ரூபாய் 1,20,000 என மதிப்பிடப்பட்டுள்ளது. நமக்கு என்ன மதிப்பீடு எப்படி கொடுத்துருக்காங்க? ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பார்ப்போம். கேள்வி 33. பெயிண்டிங் மற்றும் தரை வேலை ஒன்றாக சேர்த்து குடும்பம் மதிப்பீடு செலவு என்ன சொல்றாங்க? பெயிண்ட் பண்றாங்க, ஃப்ளோரிங் ரெண்டும் சேர்த்து ஒன்னா மதிப்பீடு என்னன்னு கேட்கறாங்க. அப்ப நமக்கு பெயிண்டிங்க்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க? 15%, ஃப்ளோரிங்க்கு 14%. ஸோ நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா மொத்த செலவு 1,20,000 இன்டூ இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா 100 தான், மொத்தமாக 100% தானே வரப்போகுது, அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்? 29/100. ஸோ இந்த மாதிரி நம்ம அடிச்சு நம்ம ஆன்சர் எழுதலாம். அடிச்சு நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சர் எழுதலாம். 0 0 0 0. ஸோ 12 × 29 12 × 29 மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 12 × 29 மல்டிப்ளை பண்ணணும். கொஸ்டின் நமக்கு 1,20,000 × 100 அடிச்சோம்னா 12 × 29 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு 12 × 29 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்? 10 × 29 எடுத்துப்போம். 10 × 29 நமக்கு 290 வரும். ஸோ 2 × 29 நமக்கு என்னன்னு பார்ப்போம். 2 × 29 நம்ம பண்ணோம்னா 58 வரும். நம்ம ரெண்டையும் கூட்டினோம்னா 348 வரும். 2 0 இருக்கு, 2 0 சேர்த்துப்போம். ஸோ ஆன்சர் 133வது கேள்விக்கான ஆன்சர் 344,800. So 133rd question answer option B ₹34,800. மல்டிப்ளிகேஷனை பொறுத்தளவு நீங்க எப்போ பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இதான் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். மல்டிப்ளிகேஷன் நம்ம பெருசா நோட்ல பின்னாடி போடணும்னு அவசியம் கிடையாது. நம்பரை பிரிச்சு நம்ம மைண்ட்லயே கால்குலேட் பண்ணி டைரக்டா ஆன்சர் குறிக்கலாம். அதுக்கான முயற்சி என்னன்னு பண்ண பாருங்க. அப்படி இல்லையா இந்த கொஸ்டின் நம்ம இன்னொரு வேலை பண்ணலாம். என்னன்னு பார்ப்போம். 2 0 தானே இருக்கு, எல்லாத்துலயும் ஆன்சர் 2 0 வரப்போகுது. பெட்டர்லாம் லாஸ்ட் யூனிட் டிஜிட் இது 2 மட்டும் மல்டிப்ளை பண்ணுவோம். 9 2 மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் பாருங்க? 8. 9 2 மல்டிப்ளை பண்ணா 8 முடிய போகுது. இந்த 2 0 விட்டுட்டு 3வது நம்பர்ல எங்க 8 இருக்கு? இது 0. இது 1ல மட்டும் தான் 8 இருக்கு. அப்ப இந்த ஆப்ஷன் மல்டிப்ளையே பண்ணாம நம்ம ஆன்சர் டிக் பண்ணலாம். ஓகேங்களா? அந்த ஒற்றை இலக்கு எண் நம்ம முதல் வீடியோல பார்த்திருக்கோம். ஒற்றை இலக்கு என்ன? சோ அதை யூஸ் பண்ணி நம்மளால ஆன்சர் மார்க் பண்ண முடியும். கேள்வி 134 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உள்துறை அலங்காரம் மற்றும் கட்டிட கலைஞர் கட்டணத்தில் குடும்பத்தினரால் மதிப்பிடப்பட்ட தொகையில் என்ன வித்தியாசம்? என்ன சொல்லிருக்கானா, இன்டீரியர் டெக்கரேஷனுக்கும் ஆர்கிடெக்ட் ஃபீ அதுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன இந்த உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம பார்ப்போம் டிஃபரன்ஸ் என்ன. இன்டீரியர் டெக்கரேஷன் 19, ஆர்கிடெக்ட் ஃபீ எவ்வளோ? 11. ரெண்டையும் மைனஸ் பண்ணா என்ன வரும்? 19 - 11 8. ஸோ நமக்கு 8% வரப்போகுது. ஸோ 1,20,000ல் 8% என்ன அப்படின்னு பார்த்தா போதும். 2 0 2 0 ஆன்சர் கண்டிப்பா என்ன ஆக போகுது? கடைசியா 2 0 தான் முடிய போகுது. இந்த 2ஐயும் 8ஐயும் பெருக்குவோம். 2ஐயும் 8ஐயும் பெருக்குனா 6, 2ஐயும் 8ஐயும் பெருக்குனா என்ன வரும்? 8 × 2 16. அப்ப ஆன்சர் 6ன்னு முடிய போகுது. 6ன்னு முடியறதுக்கு 2 நம்பர் 0. அதனால எல்லாத்தையும் 2 நம்பர் விட்டுருவோம். 2 நம்பர் விட்டுட்டு பேலன்ஸ் நம்பர் மட்டும் பார்ப்போம். இந்த 3rd நம்பர் பார்ப்போம். 6ன்னு முடிய போகுது. 6ன்னு முடிகிற மாதிரி இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் டி தான். ஸோ 9,600 மல்டிப்ளை பண்ணுங்க. 12 × 8 96 2 0. ஸோ 9,600. 134வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் டி 9,600. கேள்வி 135 36. ஸோ பை சார்ட் என்னன்னு பார்க்கலாம். அதுக்கான பை சார்ட்ஸ் பார்ப்போம். நமக்கு பை சார்ட் நமக்கு வரைஞ்சிருக்காங்க, பை சார்ட் கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எந்த செலவினம் மொத்த செலவத்தில் 20% இருக்கும். இதுல மொத்தமா நமக்கு எவ்வளவு செலவு பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இதுல எது 20% இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, அது ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு என்ன பண்ணணும்? டோட்டல் செலவு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டல் செலவு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கணும். டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். 1105 + 578 152 1515 820 எல்லாத்தையும் கூட்டுங்க. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பாருங்க. என்ன வருது? எல்லாத்தையும் நம்ம கூட்டும் போது நமக்கு கிடைக்கிறது என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா 4170 வருது. ஸோ இந்த 4170ல் 20% என்னன்னு தெரிஞ்சா போதும், அதான் ஆன்சர். நம்ம பார்ப்போம். 4170ல்
20%. 20/100 நம்ம இப்படி எழுத அடிக்கலாம். அப்படி இல்லையா நம்ம 20% எவ்வளவு நம்ம என்ன பண்ணுவோம்? 20ன்னு கேட்டா ஒரு 0 கட் பண்ணிட்டு பேலன்ஸா பார்ப்போம். 417 10%. நமக்கு 20 வேணா என்ன பண்ண போறோம்? இன்டூ 2. 417 இன்டூ 2 என்ன வரும் நமக்கு? 417 இன்டூ 2 போட்டோம்னா 800 plus 34 834 எங்க இருக்கும் அப்படின்னு பார்க்கவும் நமக்கு நியர்பை நம்பர் பாருங்க. நமக்கு கரெக்டா வரல, நியர்பை நம்பர் பாருங்க. 820 வந்திருக்கு. சோ நியர்பை நம்பர் எடுத்தோம்னா நமக்கு 135 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி கிளாத்திங். கேள்வி 136 என்ன சொல்லிருக்காங்க? எந்த செலவினம் மொத்த செலவிலிருந்து 36% உள்ளது? 36% எதுவா இருக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க. நமக்கு டோட்டல் எவ்வளோ? 4170. அதுல 36% என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஓகே, நமக்கு 36% வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அடிச்சு ஒண்ணு அடிக்கலாம், அடிச்சு நம்ம சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? 10%னா 417 இன்டூ 4 பெருக்கி கொண்டு வரலாம். இன்டூ 4 அப்ப என்ன வரும்? 400 இன்டூ 6 1600 கிட்ட வருது. 1600 கிட்ட வருது. சோ இப்படி இந்த அளவுக்கு நம்பர் அதிகமா உள்ளது ஒரே சான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 1515 தான். சோ 136வது கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ உணவு, ஃபுட் நம்ம குறிக்கலாம். ரவுண்ட் ஆஃப் பண்ணி நம்ம மார்க் பண்ணலாம். இல்லனா மல்டிப்ளை பண்ணணும். இல்லனா என்ன பண்ணணும்? மல்டிப்ளை பண்ணி கட் பண்ணி டிவைட் பண்ணீங்கன்னா ஃபுட் 1515 வரும். சோ ரவுண்ட் ஆஃப்ல பண்ணலாம். 137 38க்கான கேள்வி நமக்கு பை சார்ட் கொடுத்திருக்காங்க. எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். 137 பாருங்க என்ன சொல்லியிருக்காங்க. 137 பொறுத்தளவு நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா மந்த்லி இன்கம் அதே 3080. ஹவு மச் அமௌண்ட் இஸ் ஸ்பெண்ட் ஆன் சேவிங் பெர் மந்த்? நமக்கு சேமிப்புக்கு எவ்வளவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சேமிப்பு நமக்கு என்ன? இதுல டி தான் சேமிப்பு 20%. 3800 இதுல 10 என்ன பண்ணுவோம்? ஒரு 0 அடிச்சிருவோம். 308. அப்ப சேமிப்பு இன்டூ 2 308 இன்டூ 2 ஏன்னா 20% இன்டூ 2 பண்ணா 20%. 308 இன்டூ 2 616. 137 கேள்விக்கான விடை 616. கேள்வி 138 படத்தில் வீட்டு வாடகைக்கு அடைப்பட்ட வட்ட கோணத்தின் மைய கோணம் எவ்வளவு? என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீட்டு வாடகை பாருங்க எவ்வளோ? இ தான் நமக்கு வீட்டு வாடகை. அது வீட்டு வாடகைக்கு என்ன சொல்றாங்க? பர்சன்டேஜ்ல கொடுத்துருக்காங்க. அதான் நமக்கு கோணம் டிகிரியில கேட்கிறாங்க. ஸோ டிகிரி மாற்றணும், பர்சன்டேஜ்ல இருந்து நமக்கு டிகிரி மாற்றணும். அப்படின்னு என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்க பர்சன்டேஜ் பை 100 இன்டூ 360. நமக்கு பர்சன்டேஜ் வேணா இன்டூ 100, இங்கே 360. ஒரு 0 அடிச்சோம்னா 3 டைம்ஸ் 2 டைம்ஸ் 2ஆல கட் பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 2ஆல 36 கட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும்னா 18 டைம்ஸ் வரும். 18 முறை வரும். 3 இன்டூ 18 54. நமக்கு 138 கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி 54 டிகிரி. கேள்வி 139 ஒரு ஜாடியில் ஒரு சிகப்பு 3 பச்சை 2 நீலம் 4 மஞ்சள் பந்துகள் உள்ளன. ஜாடியில் இருந்து ஒரு பந்தை எடுத்தால் அது பச்சையாகவோ அல்லது மஞ்சளாகவோ இருப்பதற்கு நிகழ்தகவு யாது? நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? அது எடுக்கிற பந்து வந்து எல்லோ இல்லைன்னா கிரீனா இருக்கணும். எல்லோ பால் மொத்தம் எவ்வளோ? 4 பால். எல்லோ பால் நமக்கு 4. ஓகேங்களா? வேற 6னா பிளஸ். பச்சை பால் நமக்கு எவ்வளோ? கிரீன் 3. அப்போ 2 கூட்டினா 4 + 3 7. மொத்த பால்கள் எத்தனை? 1 3 4 பிளஸ் பண்ணுங்க. எல்லாத்தையும் பிளஸ் பண்ண வேண்டியதான். எல்லாத்தையும் பிளஸ் பண்ணா நமக்கு டோட்டல் 4 6 10 மொத்தம் 10 பால் 7. 7/10. 139 கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 7/10. கேள்வி 140 ஆங்கில எழுத்துகளில் உயிர் எழுத்துகளில் இருந்து ஏ என்ற எழுத்தை தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு. நம்ம ஆங்கிலத்தை என்ன சொல்றாங்க? ஏ உயிர் எழுத்து. நம்ம இதுல என்ன நம்ம தப்பு பண்ணுவோம்னு பாத்தீங்கன்னா, நமக்கு உயிர் எழுத்து மொத்தம் 5 வவல்ஸ்ல இருந்து எடுத்தா அப்ப 5 தானே, அப்போ 1/5 ஆன்சர் வருமே. நம்ம அப்படின்னு யோசிக்க கூடாது. நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் வவல்ஸ் ஏங்கிற வவலை மொத்த லெட்டர்ல இருந்து எடுக்க சொல்றாங்க. மொத்தம் நமக்கு எத்தனை எழுத்து? 26 எழுத்து. அதுல ஏங்கிறது ஒரு எழுத்து. அப்ப ஆன்சர் 140 கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1/26. டெஸ்ட் 23க்கான சைக்காலஜி பார்ட்ல நம்ம நிகழ்தகவு மற்றும் பை சார்ட் பார்த்தோம். இங்கிலீஷ் பார்ட்டை பொறுத்தவரை அப்ரிவேஷன்ஸ் பார்ப்போம். நமக்கு ஸ்கூல் புக் சமச்சீர் கல்வி புக்ல அப்ரிவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான அப்ரிவேஷன்ஸ் நம்ம பார்ப்போம். கொஸ்டின் நம்பர் 91 SCERT அப்படிங்கிறது அப்ரிவேஷன். நமக்கு SCERT புக்ஸ்ல இருந்து நமக்கு எக்ஸாமுக்கு நம்ம கொஸ்டின்ஸே வரப்போகுது. அப்போ SCERT ஓட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங். 91st கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. கொஸ்டின் நம்பர் 92 ATM ஓட அப்ரிவேஷன் கேட்கறாங்க. ATMனா என்னது? ஆப்ஷன் சி ஆட்டோமேட்டட் டெல்லர் மிஷின். கொஸ்டின் நம்பர் 93 சிம்முக்கான நமக்கு அப்ரிவேஷன் கேட்கறாங்க. சிம்முக்கான அப்ரிவேஷன் பார்த்தோம்னா நமக்கு சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல். 93rd கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சப்ஸ்கிரைபர் ஐடென்டிஃபிகேஷன் மாடியூல்.
கொஸ்டின் நம்பர் 94 ஐஏஎஸ்க்கான அப்ரிவேஷன் கேட்குறாங்க. ஐஏஎஸ்னா இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ், ஆப்ஷன் டி. 95வது கேள்வி வேட், ஆப்ஷன் ஏ வேல்யூ ஆடட் டாக்ஸ். 96வது கேள்வி இஸ்ரோக்கான அப்ரிவேஷன் இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். 96க்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன். கொஸ்டின் நம்பர் 97 ஐஐடி, இந்தியன், ஆப்ஷன் டி இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. 98th கொஸ்டின் ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு. 98th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. 99th கொஸ்டின் ஐஎஃப்எஸ்சி. 99th கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியன் ஃபினான்சியல் சிஸ்டம் கோட். நமக்கு பேங்க்ல நமக்கு ஏதாவது அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஐஎஃப்சி கோட் நம்ம யூஸ் பண்ணுவோம். 100வது கேள்வி எது கரெக்ட்னு கேட்குறாங்க. 1 எய்ம்ஸ், ஆல் இந்தியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ், கரெக்ட். ICCW இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் சில்ட்ரன் வெல்ஃபேர், தவறு. ஆப்ஷன் சி NIPCCD நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பப்ளிக் கார்ப்பரேஷன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், கரெக்ட். ICDS இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைல்ட் டெவலப்மெண்ட் சர்வீஸ், தவறு. ஸோ நமக்கு 1 and 3 கரெக்ட். 100வது கேள்விக்கான விடை பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 1 and C கரெக்ட். நம்ம இந்த வீடியோவில் எஸ்ஐ கான்வாய் டெஸ்ட் பேட்ச் டெஸ்ட் நம்பர் 23க்கான சைக்காலஜி அண்ட் இங்கிலீஷ் பார்ட் பார்த்துருக்கோம். நமக்கு ப்ராபபிலிட்டி அண்டு நமக்கு எஸ்ஐல ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் டேட்டா இன்டர்பிரேஷன். அதில் பை சார்ட் நமக்கு அதிக அளவில் கேட்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் கண்டிப்பாக நமக்கு டேட்டா இன்டர்பிரேஷன் எதிர்பார்க்கலாம். அதில் நம்ம பை சார்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். தேங்க்யூ.